இந்த ராகுல் ஏன் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு. நான் என்ன சொல்ல வரேன் கூட காதை கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறாரு. சித்தியை தப்பா சொல்லவும் கோவம் எப்படி வருது. நான் என்ன தப்பா சொன்னேனா? உண்மையை தானே சொன்னேன். அதே இந்த ராகுலுக்கு புரியவே மாட்டேங்குது. கொஞ்சம் கூட யோசிச்சு கூட பார்க்க மாட்டாரா? யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்புவாரா? யார் ராகுல் இப்படி பண்ண? எதுக்கு என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துற? நீயா தானே வந்த? நீயா வந்த கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன். என் மனசுல ஆசையை வளர்த்த. இப்ப நீனா பிரிஞ்சு போறோம்ங்கிற. எனக்கும் மனசு இருக்கு, வலிக்கும்ல. எதுக்கு ராகுல் இப்படி பண்ற? அதுவும் உன்னோட சித்திக்காக. அவங்க எவ்வளவு கெட்டவங்கன்னு தெரியுமா? தெரியாம அவங்களுக்காக இவ்வளவு பெரிய தியாகம்லாம் பண்ற. நான் தான் கிடைச்சனா ராகுல்? என்னால தாங்கிக்கவே முடியல. அப்படியே செத்துடலாம் போல இருக்கு. நானும் உயிரோடவே இருக்கக்கூடாது. எதுக்கு இருக்கணும்? யாருக்காக இருக்கணும்? எனக்கு பிடிச்ச ராகுலே என்னை வேணான்னு சொல்லிட்டாங்க. இனிமே நான் யாருக்காக வாழணும்? பேசாம செத்துடலாம். அப்பவாச்சும் ராகுல் என்னோட காதலை புரிஞ்சுப்பாரு. நான் உண்மை சொன்னோம்னு நினைப்பாரு. நான் சொன்னது உண்மைன்னு அவருக்கு எப்படி தெரியும்? எப்படி புரிய வைக்கிறது? என்னாலதான் புரிய வைக்கவே முடியலையே. அவங்க வாயால சொன்னாதான் உண்டு. அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க காரியம் நிறைவேறிச்சுல, அதனால அவங்க சந்தோஷமா தான் இருப்பாங்க. நான் செத்தா நிம்மதியா இருப்பாங்க. நான் செத்துறேன், அதே எல்லாருக்குமே நல்லது. ஸ்வேதா, என்ன பண்ற? அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு யாரோ அழுகிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. நீ நான் அழுகுற? சொல்லுங்க நீ. நானா? நான் அழுகலையே. நான் எதுக்கு அழுக போறேன்? நல்லா தான் இருக்கேன். சொல்லுங்க. யாரும் அழுகிற மாதிரிலாம் கேட்கல. உங்களுக்கு மனப்பிரமையா இருக்கும். அப்படியா ஸ்வேதா? யாரோ அழுகுற மாதிரி கேட்டுச்சு. ஒருவேளை நீயோன்னு வந்து பார்த்தேன். நல்ல வேலை நீ இல்லை. நீ எதுக்கு அழுக போற? எதா இருந்தாலும் நான் அன்னிக்கிட்ட சொல்லுவியே இல்லை. ஏதோ நீ அழுகுறியோன்னு தான் கேட்டேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. சரி கிளம்பு, வா, வெளியில போயிட்டு வரலாம். வெளியிலையா? இல்லை நீ, எனக்கு வர்றதுக்கு மூடு இல்லை. நீங்க போயிட்டு வரீங்களா? என்ன ஸ்வேதா, எப்பவும் வெளியில போலான்னு சொன்னா எனக்கு முன்னாடி நீ தான் குதிச்சுக்கிட்டு கிளம்புவ. இப்ப என்ன புதுசா வெளியில வர மூடு இல்லைன்னு சொல்ற? உனக்கு அப்படிலாம் ஆகாதே. வெளியில போறதுனாவே நீ ஜாலியா தானே கிளம்புவ. இப்ப என்ன புதுசா பேசுற? நீ பேசுறதே எனக்கு ஒன்றும் சரியா படல. உன் மூஞ்சிய பார்த்தாலும் ஏதோ டல்லா இருக்க மாதிரி இருக்கு. என்னாச்சு? எதுவும் என்கிட்ட இருந்து மறைக்கிறியா? இல்லை நீ, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏதாச்சும் இருந்தால் உங்ககிட்ட சொல்லாமல் இருப்பேனா? எதையும் உங்ககிட்ட இருந்தெல்லாம் நான் மறைக்கல. கொஞ்சம் எழுதுகிற வேலை இருக்குது. எக்ஸாம் வருது இல்லை? எக்ஸாம் மட்டும் தானே நீ போக வேண்டியிருக்கு. அது முடிச்சோன்னு வேலை கிடச்சிரும். பர்சன்டேஜ் கொஞ்சம் கூட எடுத்தா நல்லா இருக்கும்ல. அதனால தான் நல்லா படிக்கலான்னு தான் வெளியில் கொஞ்சம் நாளைக்கு சுற்ற வேணாம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயாக சுற்றலாம்ல. அதனால தான் நீ, மற்றபடி ஒன்றும் இல்லை. நீங்கள் போயிட்டு வாங்க. ஆமா ஸ்வேதா, நீ சொல்றதும் கரெக்டு தான். நீ படி. வெளியிலே உன்னை நான் எங்கே போனாலும் கூட்டிகிட்டே போறேன். நீ படிக்கிறத பத்தி நான் நினைச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறேன். தனியா போறமே, நீ வந்தா நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன். அவ்வளவுதான். சரி வீடு, நான் போயிட்டு வந்துடுறேன். என் மேல எதுவும் கோவம் இல்லைல்ல நீ? இல்ல ஸ்வேதா, உன் மேல எனக்கு என்ன கோவம்? அதெல்லாம் ஒரு கோவம் இல்லை. நீ ஒழுங்கா படி, அதுவே எனக்கு போதும். சரிங்க நீ. சரி, சாப்பாடுலாம் செஞ்சு வச்சிருக்கேன். சாப்பிட்டு உட்காந்து படி. வீட்டுக்கு போறதுன்னா போயிட்டு வரதுன்னா போயிட்டு வா. போய் அத்தையை பார்த்துட்டு வா, என்ன பண்றாங்கன்னு தெரியல. நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்க. இப்ப பாரு, அத்தை நல்லா இருக்காங்களா, ஆட்டுக்குட்டி நல்லா இருக்காங்க. அவங்க தான் உங்களை நினைக்க மாட்டேங்கிறாங்கல்ல. அப்புறம் என்ன, அவங்களாம் நல்லா சாப்பிட்டுட்டு தான் இருப்பாங்க. நீங்க போயிட்டு பத்திரமா வாங்க. என்ன மேடம், ஏதோ யோசனையில் இருக்கீங்க போல. உங்கள் கால் கீழே இருக்காதோ? கால் மேலே தான் இருக்குமோ? ஆமாம், என்னோட கால் நான் எங்கே வேணாலும் வைப்பேன். யார்கிட்ட கேட்கணும்? காலை வைக்கிறது கூட பிரச்சனையா? இப்போ கால் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்க, அப்புறம் பக்கத்தில் உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. இதுவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு சொல்லுவீங்க. அதானே? இல்லடி, என்னோட செல்லக்குட்டி வைக்காமலா? அது இல்லை. இப்படி கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கியே, யாராச்சும் பார்த்தா உன்னையே திமிரு பிடிச்சவ அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான். மற்றவங்க சொல்கிறாங்களா இல்லை நீங்கள் சொல்கிறீங்களா? என்ன செல்லக்குட்டி, நான் போய் உன்னைய அப்படி சொல்லுவேனா? இல்லடி, ஊரில் சொல்லுவாங்க. அதை தாண்டி சொன்னேன். நீ எவ்வளோ நேரம் வேணாலும் மாமா காலில் வச்சுக்க. மாமா காலில் வலிக்காதுல்ல. வலிக்காதுன்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்லலையே. வாய்ஸ் ஒரு மாதிரி போகுது. வலிக்குதா? அதான் வலிக்குதுன்னு தெரியுதுல்ல. எடுடி, ரொம்ப நேரமா இப்படியே போட்டுக்கிட்டே இருக்கியா? கால் சரியான வலியா வலிக்குது. ப்ளீஸ் டி. மாமா, நான் உங்களுக்கு ப்ராக்டிக்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போவே ப்ராக்டிக்ஸ் எடுத்துக்கோங்க. ப்ராக்டிக்ஸா? எதுக்குடி? நீ எப்போவுமே என் காலில் இப்படி கால் போட்டு உட்காந்துக்கிறதுக்கு, வலி தாங்கிறதுக்கு நான் ப்ராக்டிஸ் எடுக்கணுமா? நல்லா வருவடி நீ. ஏன்னா நான் எப்போவுமெல்லாம் போட மாட்டேன், எப்போ வாச்சும் தான் போடுவேன். அதுக்கு இல்லை, நம்ம பாப்பா பிறந்தா உங்கள் மடியிலே தூக்கி போட்டுக்கணும்ல, கால்லாம் வலிக்கும்ல. அதை அப்போதைக்கு இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வலிக்காது. என்னாலாம் ரொம்ப நேரமாக தூக்கி போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. பாப்பாவை நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும். ஆமல்ல, சூப்பர்ல, சூப்பர் ஐடியா. ஆனால் அதுக்கு தான் எந்த ப்ராசஸ்னும் இல்லையே. நீ எங்கே பக்கத்தில் கூட விட மாட்டேங்கிற. சான்ஸ் கிடைச்சாலும் தள்ளி போய் ஏதாச்சும் சொல்லி எஸ்கேப் ஆகிற. அப்புறம் எப்படி இதெல்லாம் நடக்கும்? நான் தான் ஏதாச்சும் நடக்குன்னு
அதை இதையும் ட்ரை பண்ணுறேன். ஒன்றும் நடந்த பாடு இல்லை. அவனு லவ் பண்ணுறவன் என்னென்னமோ பண்ணுறாங்க. நான் ஒரு முத்தம் கேட்டால் தர மாட்டேங்கிறாங்க. அவ்வளோ கல் நெஞ்சக்காரியாக இருக்காங்க. ஒரு கல் நெஞ்சக்காரியை போய் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் வேதனையை நான் யார்கிட்ட சொல்கிறது? டேய் நடிக்காத மாமா, நீ எதுக்கு இப்போ ஐடியா பண்ணுறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. நானும் அப்படிலாம் ஒன்றும் அலையலை. நீ தானே ஆரம்பிச்சு விட்ட. பாப்பாவை மடியில் தூக்கி வச்சுக்கலாம், கால் வலிக்காது, அதுக்கு இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு. அதனால தான் கேட்டேன். நீ தான் அதுக்கு எதுவுமே பண்ண விட மாட்டேங்கிறியே, அப்புறம் எப்படி நடக்கும்? உங்களுக்கு ரொம்ப தான் ஆசை, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எல்லாம். ஷோ ஏன்டி நீ வேறு கல்யாணம் எப்படி பண்ணுறது? அது வரைக்கும்லாம் நான் வெயிட் பண்ண முடியாதுடி. எத்தனை வருஷம் வெயிட் பண்ணியிருக்கேன். இன்னும் வெயிட் பண்ணுனா நான் மனுஷன் தானடி. என்னடா இவ்வளோ சொல்லிச்சுக்கிற? பேசாமல் ஒரு ஐடியா சொல்கிறேன், பிரம்மச்சாரியா போயிரியா? பிரம்மச்சாரியா போயிட்டு நீ பாட்டுக்கு சந்தோஷமாக இருக்கலாம், யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இந்தா நான் கால் மேலே கால் போட்டிருக்கேன்னா உங்களுக்கு கால் வலிக்குதா? அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. அப்புறம் அங்கே போகாத இங்கே போகாதேன்னு எந்த ரூல்ஸும் இல்லை. ஷாப்பிங் போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும் அப்படின்னு யாரும் கூப்பிட மாட்டாங்க. உங்களுக்கு நேரம் மிச்சம். அப்புறம் அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு, அது சூப்பராக இருக்குது, இது சூப்பராக இருக்குது அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு காசு மிச்சம். அப்புறம் முக்கியமாக ஃபோன் பண்ணி தொல்லை பண்ண மாட்டாங்க, மெசேஜ் பண்ணி தொல்லை பண்ண மாட்டாங்க, ஏன் ஃபோன் எடுக்கலைன்னு தொல்லை பண்ண மாட்டாங்க. நீங்கள் பாட்டு ஹாயாக ஃப்ரீடமாக எவ்வளோ நேரம் வேணாலும் தூங்கலாம், எங்கே வேணாலும் போகலாம், அந்த மாதிரி இருக்கலாம். முக்கியமாக எந்த பொண்ணை வேணாலும் சைத்தடிக்கலாம். இந்த டீலிங் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு செல்லக்குட்டி. என்னடி இப்போ என்னடி நான் தப்பா சொல்லிட்டேன்? இப்படி முறைச்சு பார்க்குற? முதல்ல இப்படி முறைக்காதடி, பயமா இருக்குடி. நான் சின்ன பிள்ளைடி, இப்படிலாம் முறைச்சு பார்த்தா பயந்துருவேன்டி. பொண்ணுங்களை சைட் அடிக்கலான்னு சொன்னோன்னு மட்டும் இந்த டீலிங் நல்லா இருக்கா? உன்னை என்னதான்டா பண்ணுறது? ஒன்றும் பண்ண வேணாம், நீ தயவு செஞ்சு முறைக்கிறத மட்டும் நீ பட்டு போ. இப்போ எப்படி இருக்குன்னு பாரு என்னோட செல்லக்குட்டி. இதான் என்னோட செல்லக்குட்டி. இதுக்கெல்லாம் போய் கோச்சுக்கலாமடி. மாமா விளையாட்டுக்கு தானே சொல்கிறேன். அப்படியா மாமா? நானும் விளையாட்டுக்கு 2 போட்டு போடவா? என்னடி கை நீட்டலாமாடி? இந்த பழக்கம் தானே அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறமும் வரும். நல்லாவா இருக்கும் சொல்லு? எல்லாரும் மாதிரி நீ இருக்கணுமா? எல்லா பொண்டாட்டி மாதிரி நீ இருக்க வேணாம்ல? இல்லைப்பா, எனக்கும் உங்களெல்லாம் அடிக்கணும்னு ஆசை இருக்குல்ல. அடியே அடிக்கிறதெல்லாம் ஒரு ஆசையாடி. சின்ன பிள்ளைலாம் எவ்வளோ அடிச்சு விளையாண்டுருக்கோம். அப்போல்லாம் நல்லா இருக்கும்லடி. அந்த லைஃப் மறுபடியும் வரவே வராது. அறியாத வயசில் அது லவ்வுன்னே தெரியாமல் நம்ம 2 பேரும் சின்ன வயசில் விளையாடுவோம்ல. ஆனால் பார்த்தா அது லவ்வான். இப்போ தான் நமக்கே தெரியுது எவ்வளோ நல்லா இருக்குது. நினச்சி பார்க்கும்போதே சூப்பராக இருக்குல்ல. ஆமாம் மாமா, லவ் பண்ணுறோம்னே தெரியாமல் ஒன்றாவே சுற்றிக்கிட்டு தெரிஞ்சிருக்கோம், ஒன்றாவே விளையாண்டுருக்கோம், அடிச்சுக்கிட்டு கூட நாரி இருக்கோம். நல்லா இருக்குல்ல? நினச்சி பார்த்தா சிரிப்பு தான் வருது. ஆமாம் செல்லக்குட்டி, அதெல்லாம் ஸ்வீட் மெமரிஸ். நல்லா இருக்கு. நினச்சி பார்த்தா சிரிப்பாக வரும். நம்ம பிள்ளைக்கும் சொல்லி சந்தோஷப்படலாம். ஆமாம் மாமா, நினச்சாலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷம் எப்போவுமே நமக்கு இருக்கணும், அது போதும். அது மட்டும் போதுமா? காசு பணம்லாம் சம்பாதிக்க வேணாமா? டைம் ஆச்சு, கிளம்பு, நான் போகலாம். ஆமாம்ல, நானும் தப்பா வேலை தேடணும், வேலை கிடைக்கணும்ல. ஒரு கம்பெனிக்கு நாளைக்கு இன்டர்வியூ போகணும்பா, சொல்லணும்னே நினச்சேன், மறந்துட்டேன். கண்டிப்பாக நீ வேலைக்கு போயே தான் ஆகணும். நாளைக்கு இன்டர்வியூ போயிட்டு வா, பத்திரமா போயிட்டு வந்து சாயங்காலம் மீட் பண்ணலாம். சரிங்க மாமா, கிளம்புங்க, டைம் ஆச்சு. சாந்தி, என்னடி வீடு தெரியாமல் மாறி வந்துட்டியா? இங்கே வந்திருக்க, அதிசயமா இருக்கு. என்னடி அந்த மித்திர உனக்கு சாப்பாடு செஞ்சது இல்லையா? சாப்பிட்றக்காக வந்தியா? பரவாயில்ல, சாப்பிட்டு போ. என் மருமகதே நல்லா செய்வாள்ல, அந்த ருசியில தான் வந்திருக்க. ஆமாம், உனக்கு எப்படி வீடு தெரியும்? யார் சொன்னது? ஏங்க, நானே மனசுடைஞ்சு போய் வந்திருக்கேன், சும்மா என்னைய போட்டு இது பண்ணாதீங்க, வீடெல்லாம் தெரியும். ஆமாடி, காலையில் நீனு மித்திரம் ஜோடியா சந்தோஷமா போனீங்களே, இப்போ என்ன வரும்போது தனியா முகம் வாட்டமா வர? உனக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சா? நீங்கள் சும்மா இருங்க, முதல்ல கார்த்தி எங்க? கார்த்தி உள்ளதா இருக்கேன், வருவேன். சொல்லு, என்ன உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சா? ஏங்க, அவன் நல்லா என்னை நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாங்க, என்னை ஏமாத்திட்டாங்க. இல்லை சந்தி, ஏமாத்தலை, நீ தான் ஏமாந்த. அவ்வளோ பேர் படித்து சொன்னமே, அப்போவாச்சும் யோசிச்சியா? இப்போ புலம்பி என்ன பண்ணுறது? உண்மை தெரிஞ்சோடனே இங்கே வரியாக்கும். அது எப்படி உனக்கு வர்றதுக்கு மனசு வருது? அவ்வளோ தூரம் அடித்து விரட்டிப்புட்டு இப்போ அவங்க வீட்லேயே வந்து நிற்கிற, உனக்கு வெக்கமா இல்லை?
எங்க தெரியாமல் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், அதுக்கு இப்படி பேசுறீங்க. என்னோட பிள்ளை இல்லைன்னு ஆயிரமா என்ன தப்பு பண்ணாலும் அம்மாவை மன்னிச்சிடுவேன். என்னம்மா சொல்லுமா, இப்போதான் உனக்கு புத்தி வருது இல்ல? இப்போ மட்டும் நான் உன்னோட புள்ள. அன்னைக்கு இந்த வார்த்தை வந்துச்சா, மித்ரா தான் முக்கியம், மித்ரா தான் முக்கியம், அவ வீட்டில் இருந்தா போதும், யார் வேணாலும் எக்கேடு வேணாலும் கெட்டு போங்க அப்படின்னு நீ தானம்மா சொன்ன. அதே வாயி இப்படி சொல்லுது. எப்படிம்மா இப்படி மாறி மாறி பேசுற? நீ தான் என்னை பெத்தியான்னு சத்தியமா எனக்கு புரியவே இல்லை. இல்லை கார்த்தி, ஏதோ தெரியாதனமாக முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டேன். எதுக்கு அப்படி நடந்துக்கிட்டோம்னு இப்போ நினச்சா எனக்கு வருத்தமாக இருக்குப்பா. நான் அப்போவே அவளை பற்றி கொஞ்சம் நல்லா விசாரிச்சிருக்கணும். தெரியாமல் பண்ணிட்டப்பா. தெரியாமல் எல்லாரையும் பகைச்சிக்கிட்டு நிற்கிறேன். என் அம்மாவை மன்னிச்சுக்கப்பா. சரிம்மா, நான் தான் உன் வயிற்றுல பிறந்தேன், நான் உன்னைய மன்னிச்சிருவேன். என்ன இருந்தாலும் நீ என்னோட அம்மா, அதனால மன்னிச்சிருவேன்னு வச்சுக்க. சாதனை அவனை என்னம்மா பண்ணா? உன்னை ஏதாச்சும் ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டிருப்பாளா? என்னதான் பேசினாலும் தாங்கிட்டு தானே இருந்தா. அவளை ஏம்மா அப்படி பேசுன? என்னோட குழந்தைம்மா, என்னோட குழந்தை வளர்றது உனக்கு பிடிக்கலையாம்மா? நல்லா கேளுப்பா, அப்பவாச்சும் அவளுக்கு புத்தி வருதான்னு பார்க்கலாம். இல்லைப்பா, அம்மா உனக்கு எப்படியோ பொண்ணுலாம் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீ போய் அவளை கல்யாணம் பண்ணி குழந்தையும் பெற்றுக்கிட்டா நல்லாவா இருக்கும்? நம்ம கௌரவத்தை பற்றி நினச்சிப்பாரு. ஒரு 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாதப்பா அவளை போய் கல்யாணம் பண்ணி நல்லாவாப்பா இருக்கு. இப்போ கூட சொல்லு, அம்மா உனக்கு வேறு பொண்ணை பார்த்து, நல்ல பொண்ணை பார்த்து, பணக்கார பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இப்போ கூட நீ திருந்த மாட்டில்ல, மறுபடியும் வேற பணக்கார பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறேன். இப்போ கூட என் மருமகளை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு உன் வாயிலேருந்து வரவே இல்லை. வராதுப்பா, அவளுக்கு எப்படி வரும்? பணத்தாசை பிடிச்சவ. கொஞ்ச நாள் நல்ல பணத்திலே போடலான்னு ஆசை கண்டு இருந்தால, அந்த ஆசையை சீக்கிரத்தில் விட முடியுமா? அதே மறுபடியும் உனக்கு ஏதாச்சும் வேற கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கா. சரிம்மா, இப்போ எதுக்கு வந்தீங்க? நீங்கள் ஏமாத்துறீங்கன்னு எங்களுக்கு முன்னாலேயே தெரியும். இப்போ எதுக்கு வந்தீங்க? அங்கே போக வேண்டியதானே? உங்களுக்கு மாத செலவுக்கு என்ன வேணுமோ அதை தரோம். நான் இனிமேல் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன். இல்லைப்பா, அந்த வீட்டுக்கு என்னால் திரும்ப போக முடியாது. ஏன், என்னாச்சு? தனியாக இருக்க பயமா? நானும் தான் வந்துடுவேன், நீ போ. இல்லைங்க, அது அந்த மித்ரா அன்றைக்கி ஒரு நாள் ஒரு பேப்பரில் கையெழுத்து வாங்கினான். ஏதோ டெஸ்ட் பண்ணணும்னு வாங்கினேன். எனக்கு முடியல, ஃபுல் பாடி டெஸ்ட் பண்ணணும், கையெழுத்து போடுங்கன்னு. நானும் தெரியாதனமாக போட்டுட்டேன். பார்த்தா வீட்டை அவள் பேரில் எழுதி வாங்கிட்டாலாம். என்னடி சொல்ற? யாரை கேட்டு கையெழுத்து போட்டு கொடுத்த? அரும்பாடுபட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இந்த வீடு கட்டணும்னு தெரியும்ல உனக்கு. தெரிஞ்சு எதுக்குடி இப்படி பண்ண? எங்க, நான் என்ன வீட்டையா எழுதி கொடுத்தேன்? எனக்கு தெரியாதுங்க. கையெழுத்து கேட்டால் போட்டு கொடுத்தேன். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டணும்னு உனக்கு தெரியாதா சாந்தி? அந்த வீடு கட்ட எவ்வளோ பாடுபட்டிருப்போம். ஈஸியாக கையெழுத்து போட்டோன்னு சொல்கிற. உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? நீ என்ன சோத்ததே நீங்கிறியா? எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இவ்வளோ முதல்ல கண்ணு முன்னாடி நிற்க சொல்லாதடா, என்கிட்டாச்சும் போய் தொலைய சொல்கிறா. ஏம்மா, அந்த வீடு உங்கள் பேர்லையா இருக்கு? ஆமாம், நீங்கள் தானே சொன்னீங்க என்னோட பேரில் இருக்குன்னு. அதனால தான் மித்ராட்ட வீடு என் பேரில் இருக்குன்னு சொல்லிவிட்டேன். சரி வா, மித்ராட்ட போய் பேசிக்கலாம். வாங்கத்தே, எப்போ வந்தீங்க? சாப்பிட்றீங்களா? டீ போட்டு வரட்டுமா? நான் ஒன்றும் இங்கே யார் டீயும் குடிக்கவில்லை. என் பிள்ளைய பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். உடனே இதே சாக்குன்னு வந்து பேசிடாத. மித்ரா உண்மை தெரிஞ்சு போச்சு. நம்மள்ட்ட தான் எதாக இருந்தாலும் வந்துடணும். நம்மக்கிட்ட தான் வருவாங்க. நம்மளை இனிமேல் பாசமாக பார்த்துப்பாங்க. அப்பெல்லாம் நினச்சிக்கிட்டு தெரியாது. மித்ரா பற்றி தெரிஞ்சிச்சா உங்களுக்கு? அதுக்கு தானே எல்லாரும் ஆசைப்பட்டீங்க. என்னமோ தெரியாத மாதிரி கேட்குற. எப்படி இருந்தாலும் உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அம்மா, அவளுக்கு தெரியாது, இப்போ தானே வர்றா, அவளுக்கு எப்படி தெரியும்? என்னதே பேசினாலும் வந்தோன்னே வாங்க டீ போட்டு தருவான்னு கேட்குறா பாரு. அந்த மனசை புரிஞ்சுக்க. சும்மா எப்போ பார்த்தாலும் தேள் கொட்டுற மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்க. இது ஒன்றும் உன்னோட வீடு இல்லை, அவளோட வீடு. அவள் வீடு எங்கேருந்து வந்துச்சு? சும்மாவா வந்துச்சு? என் புள்ள சம்பாத்தியம். என்னோட வீடு தான் இதுவும். உன்னோட வீட்டை தான் எழுதி தூக்கி கொடுத்துட்டு வந்துட்டியே, அப்புறம் என்ன உன்னோட வீடு? என்னம்மா சொல்றீங்க? யாருக்கிட்ட எழுதி கொடுத்தாங்க? எல்லாம் அந்த மித்ரா தான் சாதனா. கையெழுத்து வாங்கி வீட்டை எழுதிக்கிட்டு இப்போ விரட்டி விட்டுட்டா. அதையும் அழுதுகிட்டு இங்கே வந்திருக்காங்க. இல்லைன்னு அவன் நம்மளை தேடி வராங்க. நம்மளாம் வேணான்னு தானே நினச்சாங்க. மித்ரா முகம் தெரிஞ்சோன்னே இப்போ தான் இங்கே வராங்க. வீடு போச்சு. அப்போ நான் அப்போவே படித்து சொன்னேன். யாராச்சும் கேட்டிங்களா? எங்கே, யாரு கேட்குறது? சும்மா அவளை எதுவும் பேசிக்கிட்டு இருக்க சொல்லாதடா. அவளாம் எனக்கு அட்வைஸ் பண்ண வேணாம்னு சொல்லிடுறா. வாங்கடா, முதல்ல அவளை என்னன்னு கேளுங்க முதல்ல. சாதனா வா, போயிட்டு வரலாம். ஆமாம் சாதனா, அவளை நீ தான் நாக்கு பிடுங்குற மாதிரி 4 கேள்வி நறுக்குன்னு கேட்பேன். வா. அவளுக்கு இன்னைக்கு இருக்குங்க. பிள்ளைங்க ரெண்டும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் உசரையே வச்சிருக்குங்க. ஆனால் ஜாதகத்தில் இல்லடானா, ஜாதகம் சரியில்லை, அது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. மீராட்ட கூட சொல்லி பார்த்துட்டேன். அவள் இதில் எல்லாம் நம்பிக்கை இல்லைம்மா அப்படிங்கிறா. நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ஏதாச்சும் ஒன்றுனா என்ன பண்ணுறது?
கடவுள் தான் ஏதாச்சும் ஒரு வழியை காமிக்கணும். மனசு போட்டு அடிச்சுக்கிட்டே கிடக்கு. என்னக்கா பண்றீங்க? என்னமோ தனியா உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. புலம்புற அளவுக்கு அப்படி என்னாச்சு? எல்லாம் தான் சரியாயிடுச்சுல்ல? அது ஒன்றும் இல்லடி, அவட்ட போய் ஜாதகம் பார்த்தோம்ல, அதாண்டி பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. பிள்ளைய ரெண்டும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் உசுரையே வச்சிருக்குங்க. யாரக்கா சொல்கிற? நம்ம மீராவையும் அசோக் தம்பியுமா? ஆமாடி, அவங்க 2 பேரை பார்த்தீங்கன்னா ஊருக்கே தெரியும்ல, ஒருத்தர் மேலே ஒருத்தர் உசுரை வச்சிருக்குது. இப்போ கல்யாணத்துக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லடி, வீடும் முக்கால்வாசி வேலை முடிஞ்சிடுச்சு. வீடு முடிஞ்சிட்டா கல்யாணத்தை பண்ணிடலாம். ஜாதகம் சரியில்லையடி, நான் என்னடி பண்ணுறது? இவங்கள்ட்ட சொன்னால் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் பொய்யுங்கிறாங்க. நீனாச்சும் சொல்லிடி, எனக்கு மனசு கடந்து படபடன்னு அடிச்சுக்குது. அக்கா, உனக்கு விஷயமே தெரியாதா? நம்ம அன்னைக்கு போய் பார்த்தோம்ல, நான் சொன்னனே, அவர்கிட்ட தானே நீ போய் பார்த்த? அம்மாடி, நீ கூட சொன்னியா நல்லா பார்க்குறான்னு. சரியான கூட்டமாக இருந்துச்சு, டோக்கன் கூட வாங்கி போய் பார்த்தேன்டி. அவர் தாண்டி நல்லாலையும் சொல்லிட்டாரு. அதாண்டி பேசாம மாப்பிள்ளைகிட்ட சொல்லியாச்சும் ஏதாச்சும் பண்ண சொல்லலாமா அப்படின்னு இருக்கேன். அச்சோ அக்கா, நீ வாட்டுக்கு அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாத. ஏன்டி இப்படி சொல்ற? நீ ஒரு ஆள், உனக்கு விஷயமே தெரியாது. இப்படி வீட்டுக்குள்ளே இருந்தால் எப்படி தெரியும்? அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கக்கா. பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காராம், ஒழுங்கா பார்க்கறது இல்லையா. அவர் ஏதோ ஜெயில இருந்து போலீஸ்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டாராம். அதை மறைக்கிறதுக்காண்டிவே சாமியார் வேஷம் போட்டு ஜாதகம் பார்க்கணும்னு போய் சொல்லி எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்காரு. என்னடி சொல்ற? நிஜமாவாடி? எல்லாருக்கும் பாதி பேருக்கு அப்படி இப்படியே நடந்ததை சொன்னாரேடி, அது எப்படி? அப்ப கூடவே ஒருத்தன் தெரிஞ்சானா, அவன் தான் எல்லார் வீட்டையும் நோட்டை விட்டு யார் வீட்டில் என்ன பிரச்சனை எல்லாத்தையும் இது பண்ணி வச்சுக்கிறேன். அவனுக்கு ஆள் நல்லா அடையாளம் தெரிஞ்சிருது. நம்ம ஜாதகத்தை கொண்டாண்டிட்டோன்னே ஆளை பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் புட்டு வச்சிடுறேன். நம்மளும் நல்லா பார்க்குறாரு அப்படி சொல்லி பார்த்துட்டோம். அப்படி தான் ஏமாந்து போயிட்டாங்க. நேற்று தான் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க. நல்ல வேளை நீ யார்ட்டையும் சொல்லலையே. அட பாவியலா, இவங்க பொழப்பு நடத்துறதுக்கு நம்ம தானாட்டி கிடைச்சோம். நான் கூட அசோக் தம்பிகிட்ட போய் பேசுவோம், கல்யாணம் வேணாம் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலைடி, சொல்லியிருப்பேன்டி, என்ன பண்ணுறது? நல்ல வேலை இப்போச்சும் வந்து சொன்னியே, எனக்கு தெரியலையேடி. ஆமாம், அந்த பக்கம் வந்தாதானே, நீ பங்கிட்டு வர்றதே இல்லை. அன்னைக்கு வந்ததோட 1 வாரம் ஆச்சு, வரல. நேற்று சாயங்காலம் தான் நாங்களாம் இங்கே தான் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தோம். எத்தனை பேர் வாழ்க்கையை கெடுத்திருக்கேன். இவனை போய் நம்பி நம்ம பார்த்தோம் பார். நம்ம ஜாதகமே பார்க்கக்கூடாதுக்கா. பார்த்தாலும் யார் நல்லா பார்க்குறாங்களோ அவங்கள தான் பார்க்கணும். எல்லாரும் கெட்டவங்க இல்லை, இருந்தாலும் ஒரு சில பேர் அப்படி தான் இருக்காங்க. என்ன பண்ணுறது? நல்ல வேலைடி, நீ வந்து சொன்னேன். இப்போ தாண்டி எனக்கு கொஞ்சம் உயிரே வந்த மாதிரி இருக்குது. பிள்ளைய 2 ஒருத்தர் மேலே ஒருத்தர் உசுரையே வச்சுருக்குங்க. எப்படா பிரித்து விடுறது? முன்னாடி அந்த வேலையை தான் பார்த்தேன், இருந்தாலும் இப்போ அந்த மாதிரிலாம் பண்ண மனசு வரலடி. அது சந்தோஷமாக இருந்தால் போதுண்டி. என் பொண்ணுக்காக வீடே கட்டுறாரு. அப்படி இருக்கும்போது எப்படி உங்களை பிரித்து வைக்க முடியும்? ஒன் நேரம் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போகிறண்டி. இப்போ தாண்டி மனசு நிம்மதியாக இருக்குது. வீட்டு வேலை முடிஞ்சது 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிட வேண்டியதாண்டி. ஏக்கா, நம்ம வேணா இன்னொரு இடத்துல நல்லா பார்க்குறாங்களாம், அங்கே போய் பார்க்கலாமா? ஐயோ சாமி, என்னை ஆளை விட்டா போடும்பா. நான் எங்கேயும் பார்க்கவில்லை, ஜாதகத்தை தூக்கிட்டு நான் எங்கேயும் போகிறதில்ல. ஒரு தடவை பட்டு திருந்தினதே போதும். இதுக்கே நான் ரொம்ப அனுபவப்பட்டுட்டேன். போதுண்டி, இந்த மனுஷன்ட்ட சொன்னால் என்னை என்ன ஒன்று போகிறாரோ. வேணான்னு சொன்னார். நான் தான் அடம் பிடிச்சி பார்க்கணுன்னு சொன்னேன். ஆமாக்கா, அதுவும் சரிதாக்கா. நம்ம போய் இன்னொரு இடத்துல பார்க்க போய் அங்கே ஏதாச்சும் சொல்லி கொண்டு தூக்கி போட்டாங்கன்னா அதுவும் நமக்கு கஷ்டமாக இருக்கும். உண்மையோ பொய்யோ தெரியாத வரைக்கும் நமக்கு நல்லது தான். தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். எதுவாக இருந்தாலும் நமக்கு பக்குன்னு தான் இருக்குது. தெரியாமல் இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும். என்ன நடக்கணுமோ அது நடந்து தானே ஆகும். நம்மளை படைக்கும் போது நம்ம தலையில் எழுதுனதை எழுதியிருப்பார், அதை நடந்தே தீரட்டும். இப்போ பார்த்து மட்டும் என்ன ஆகுது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பார்க்கலாம் வேணாம். பிள்ளைங்களுக்கு 2 பேரும் ஜாம் கல்யாணத்தை பண்ணுவி, 2 சந்தோஷமாக இருக்குங்க. ஆமாடி, அதாண்டி பண்ணணும். நல்ல மாப்பிள்ள தான், இருந்தாலும் கொஞ்சம் கருப்பாக இருக்காரு. நம்ம பொண்ணு நல்ல கலரு. இதில் என்னடி இருக்கு? கருப்பாக இருந்தானே கலராக இருந்தானே, பொண்ணா நல்லா பார்த்துக்கிறாரா? அது போதும். நமக்கு நல்ல மரியாதை கொடுக்குறாரா? அது போதும். குடிக்காமல் பண்ணாமல் இருக்காரா? அது போதும்டி. இதுக்கு மேலே என்ன வேணும்? அதுவும் சரிதாக்கா. சரி, நான் வரவா? உனக்கு தெரியாதே, உன்னை சொல்லிட்டு போலான்னே வந்தேன். நல்ல வேலைடி, நீ சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இல்லைன்னா நான் மனசு குழம்பி பேசாமல் மாப்பிள்ளைகிட்ட போய் பேசியிருப்பேன். நல்ல வேலைடி வந்தேன். இரு, உனக்கு டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன். 2 பேரும் குடிப்போம். ரொம்ப நாளாச்சுல நம்ம 2 பேரும் சேர்ந்து டீ குடிச்சு. டீ வேணாக்கா, வர காப்பி போட்டு வாக்கா, இஞ்சி ஏலக்காய்லாம் நச்சு போட்டு. சரிடி, இரு போட்டு எடுத்துகிட்டு வரேன்.